ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல கூட்டுறவுத்துறை சார்பில் எஜுகேஷன் லோனுக்கு வந்து எப்படி ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அதாவது இந்த வருஷம் 2025 டு 26 இந்த அகாடமிக் இயருக்கு உண்டான அட்மிஷன் அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹையர் எஜுகேஷனுக்கு. நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போனாலும் ஓகே, இல்ல கவர்மெண்ட் கோட்டால இருந்து பிரைவேட் காலேஜுக்கு நீங்க வந்து அட்மிஷன் பண்ணிருக்கீங்கனாலும் ஓகே. லைக் வந்து ரொம்ப ஃபீஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு, அது போதுங்கிற அளவுக்கு உங்களால வந்து பேமெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல கவர்மெண்ட் கிட்ட இருந்து நீங்க லோன் மூலியமா லோன் வாங்கி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ஹையர் எஜுகேஷனை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து கூட்டுறவுத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா எஜுகேஷன் ஸ்கீம் மூலியமா எஜுகேஷன் லோன் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. இந்த லோனுக்கு வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டான ஒரு அப்டேட்டா தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கூட்டுறவுத்துறையில இருந்து, அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல இருந்து நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா லோன் அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த லோன் வந்து எஜுகேஷன் லோன் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட லோன்ஸ் அவங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. அது என்னென்ன லோன் வந்து கொடுக்குறாங்க, இது எப்படி வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல இருந்து அப்ரோச் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். அதாவது கிசான் லோன்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுக்குறாங்க. இது வந்து உழவர்களுக்கு உண்டான லோன். அதே மாதிரி வந்து கால்நடை பராமரிப்பதற்காக வந்து லோன் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து மீனவர்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க. அதை தாண்டி வந்து இதர கடன் கோரும் விண்ணப்பம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு இந்த இடத்துல இணையவழி கடன் விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா இந்த பேஜுக்குலாம் வந்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, இன்ஸ்டிடியூஷன் டைப் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து கூட்டுறவு சொசைட்டிக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களா இல்ல பேங்க் அப்ளை பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட பேரண்ட் ஏற்கனவே வந்து சொசைட்டிஸ் வந்து கூட்டுறவு பேங்க்ல இருந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க பேங்க்னே கொடுங்க. இல்ல சொசைட்டிஸ் அப்படின்னா சொசைட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல உங்க சொசைட்டிஸ் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து வட்டம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வட்டத்தை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சொசைட்டியோட நேம் வந்து இருக்கும். உங்களுடைய வட்டத்தை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த தாலுக்கால எந்தெந்த சொசைட்டிஸ்லாம் வந்து இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பர்சனல் டீடைல் அப்படிங்கிற இடத்துல அப்ளிகண்டோட நேம், அதாவது இனிஷியல் இந்த இடத்துல இனிஷியல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து விண்ணப்பதாரருடைய பெயர் அப்படிங்கிற இடத்துல அவங்க பேர் வந்து ஃபுல் நேம் எழுதிக்கோங்க. அவங்களோட ஃபாதர் நேம் வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. அவங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏஜ் வந்து கரெக்டாக அந்த என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. கல்வி தகுதி அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கொடுங்க. இப்போ நீங்க +2 தான் வந்து படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறனால +2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருமண நிலை அப்படிங்கிற இடத்துல நீங்க மேரிடா அன்மேரிடான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து மாற்றுத்திறனாளி, நீங்க வந்து ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு நோனே வந்து கொடுத்துக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அலைபேசி எண், அதாவது மற்ற அனதர் மொபைல் நம்பருங்கிற இடத்துல உங்களோட பேரண்டோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. மாத வருமானம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட வருமானம் அப்படிங்கிறதுல வந்து நீங்க கரண்டா மந்த்லி எவ்வளவு இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க உங்களோட பேரண்ட், அதை கரெக்டா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா 20,000 சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆக்குபேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களோட பேரண்ட் என்னவா ஒர்க் பண்றாங்களோ அதை கரெக்டா இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஆதார் கார்டு நம்பருங்கிற இடத்துல ஆதார் கார்டு நம்பரை போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல குடும்ப அட்டையின் வகைகள் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட ரேஷன் கார்டு எந்த டைப்ல இருக்கோ அந்த ரேஷன் கார்டு டைப் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்பல்சரியா ஃபில் பண்ண தேவையில்லை. அந்த ரேஷன் கார்டு நம்பரை மட்டும் நீங்க இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல 333 ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் பார்த்து அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய அதர் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடின்னு சொல்லிட்டு இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஒன்று நீங்க வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கான ப்ரூஃப் நீங்க இந்த இடத்துல அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய கம்யூனிட்டிங்கிற இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ உங்களுடைய கம்யூனிட்டி வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க. உங்களோட கம்யூனிட்டியில அதே மாதிரி உங்களுடைய ரிலீஜியன், உங்களோட மதத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லோன் டீடைல் அப்படிங்கிற இடத்துல எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு என்ன லோன் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லோனுக்கான பிரான்ச்சஸை நீங்க வந்து கரெக்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs தேவைப்படுது அப்படின்னா 10 lakhs அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ன காரணத்துக்காக உங்களுக்கு வந்து லோன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஹையர் எஜுகேஷன்
ஓகே. இப்ப இந்த இடத்துல ஹையர் எஜுகேஷன் சொல்லிட்டு போட்டுக்கலாம். கடன் வகைகள் டைப்ஸ் ஆஃப் லோன் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல ஏகப்பட்ட லோன்ஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்க எஜுகேஷன் சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எஜுகேஷன் லோன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து வந்துரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பிரீஃபா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ட பத்தின அப்டேட்ட நீங்க வந்து தகவலா வந்து ஷேர் பண்ணணும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாரி நீங்க இத ரெடி பண்ணணும். உங்க லோனுக்கு வந்து என்ன என்ன டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து தேவைப்படுது? நீங்க எவ்வளவு வந்து முதலீடு பண்ணியிருக்கீங்க? இது வந்து ஒரு பிசினஸ் லோன் வந்து கிடையாது. அப்படிங்கிறதுனால நீங்க உங்க பெர்சன்டேஜ்ல இருந்து கேப்பிட்டல் அப்படிங்கிறது உங்க சைட்ல இருந்து ஒரு 5% நீங்க வந்து லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலேஜ்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். சரிங்களா? டோட்டல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 லேக்ஸ் அப்படின்னா 10 லேக்ஸ்ல 5% கேப்பிட்டல்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரீஃபா நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. இது கம்பல்சரி கிடையாது. இருந்தாலும் நீங்க வந்து கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஷூரிட்டி டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஷூரிட்டி அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய பிணையதாரருடைய பெயர் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களோட நேம், அவங்களோட மொபைல் நம்பரு, அவங்களோட மந்த்லி இன்கம், அவங்களுடைய ஆக்குபேஷன், அவங்களோட ஆதார் கார்டு நம்பர், அவங்களோட ரேஷன் கார்டு நம்பர், அதே மாதிரி அவங்களோட அட்ரஸ் இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய டோர் நம்பர், உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம், உங்களுடைய வில்லேஜ் நேம், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம், அதே மாதிரி உங்களுடைய தாலுகா, உங்களுடைய பின்கோடு, எந்த ஏரியாவோ அந்த ஏரியா எல்லாமே ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வீட்டுடைய பட்டா அப்படிங்கிற இடத்துல பட்டாச்சிட்டா வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி நீங்க 50 கேபிக்குள்ள இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி வந்து அப்ளிகேண்டோடைய போட்டோ அப்படிங்கிற இடத்துல அப்ளிகேண்டோட போட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. கையெழுத்து அப்படிங்கிற இடத்துல அப்ளிகேண்டோட கையெழுத்து வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷூரிட்டி கொடுக்கக்கூடியவங்களுடைய போட்டோ, அவங்களுடைய கையெழுத்து, இது எல்லாமே ஒன்ஸ் வந்து போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் வந்து நான் வந்து உண்மை என அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுட்டு நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்க மேல வந்து எந்த சொசைட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணீங்களோ அந்த சொசைட்டிக்கு தான் உங்களோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஃபார்வர்ட் ஆகும். ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க நேரடியா வந்து அங்க போயிட்டு வந்து கொடுத்தாலும் ஓகே. இல்ல அவங்களே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மெஜாரிட்டியா வந்து அப்ளிகேஷன் வந்து எவ்வளவு ரிசீவ் ஆயிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி சீனியாரிட்டி படி தான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சியா தேவைப்படுது அப்படின்னா நீங்க நேரடியாவே அந்த அப்ளிகேஷனை வந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு கொடுத்து ப்ராசஸ் வந்து பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.